ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ரவா கேசரி எப்படி பண்ணுறதுன்ட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இது ஈஸியாகவும் பண்ணிடலாம். நான் ஃபஸ்ட்டு நெய் 3 ஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த 3 ஸ்பூன் நெய்க்கு கூட நான் ரீஃபைண்ட் ஆயில் நான் ஒரு 3 ஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் ஹீட் ஆகிட்ட அப்புறமா நான் முந்திரி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். முந்திரி நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. ஃப்ரை பண்ணிட்ட அப்புறமா நம்ம திராட்சை சேர்த்துக்கலாம். அப்புறம் பாத்திரத்தில் சுடு தண்ணி 2 டம்ளர் ஊற்றி வச்சுருங்க. சூடாக இருக்கணும். ஸோ அதை இதில் ஆட் பண்ணிக்கணும் ரவை போட்டுட்டு அப்புறமா. ஸோ இப்போ முந்திரி நல்லாவே ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நான் திராட்சை சேர்த்துக்கிறேன். திராட்சை சேர்த்துட்டு அதுவும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். அது உப்பி வந்துட்டு அப்புறமா நம்ம ரவை சேர்த்துக்கலாம். ஸோ திராட்சையும் நல்லாவே இதுவாயாச்சு. இப்போ நான் ரவை ஒரு அழகு எடுத்துருக்கேன். அது இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ரவவும் இது நல்லாவே ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. கலர் மாறிடக்கூடாது. ஸோ நல்லாவே கலரி விட்டுட்டே இருங்க. இந்த நெய்யோடு சேர்த்து நல்லா கலரி விட்டுட்டு அப்புறமா நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம சுடு தண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது இதில் ஆட் பண்ணணும். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் நல்லாவே ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. இதோடு சேர்த்து ஃப்ரை பண்ணிட்ட அப்புறமா இப்போ நான் தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி 2 டம்ளர் இதில் ஊற்றி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆட் பண்ணிட்ட அப்புறமா நல்லாவே கிளறி விட்டுட்டே இருங்க. ஏன்னா கட்டி கட்டி ஆயிடுச்சுன்னா இது நல்லாவே இருக்காது. ஸோ நல்லாவே கிளறி விட்டுட்டே இருங்க. கைவிடாமல் கிளறி விட்டுட்டே இருக்கணுங்க. இது ஃபஸ்ட்டு இந்த கேசரி ஃபுல்லாகவே பண்ணும்போது சிறுந்தி ஆக்கிடுங்க கேஸை. ஸோ கேஸை சிறுந்தி ஆக்கிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அப்புறமா நான் கோவா பிளெயின் கோவா இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு பிளெயின் கோவா ஆட் பண்ணிவிட்டு இதோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிட்டு வந்துட்டோம். ரவையோடு நல்லா மிக்ஸ் ஆகிட்ட அப்புறமா நான் பைனாப்பிள் சேர்த்துக்கிறேன். ஸோ கோவாவும் இந்த பைனாப்பிளும் நல்லாவே சேர்ந்து மிக்ஸ் பண்ணிட்ட அப்புறமா நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது ஒன்றா எல்லாமே மிக்ஸ் ஆகிட்டு வரட்டும். ஃபஸ்ட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லாவே இது கலரி விட்டுட்டு அப்புறமா நான் ஒரு அழகு ரவைக்கு நான் ஒரு அழகு சர்க்கரை நான் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ கரெக்டாக இருக்கும் டேஸ்ட்டு. சர்க்கரை கரெக்டாக லெவல் இருக்கும். ஸோ நல்லாவே இதுவாயாச்சுங்க. இந்த டைமில் நான் ஒரு அழகு சர்க்கரை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலரி விட்டுகிட்டே இருங்க. ஏன்னா குட்டி குட்டியாக கட்டி வரும். ஸோ அது கலரி விட்டுட்டு அப்புறமா நான் ஃபுட் கலர் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபுட் கலர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலரி விட்டுட்டே இருங்க. நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்களேன். அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இது ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இது அப்படியே கல்யாணத்தில் நம்மளுக்கு கொடுப்பாங்க பாருங்கள் கேசரி, அதே டேஸ்ட் இதில் வரும். நம்ம இப்போது 2 மினிட்ஸ் இதை கலரி விட்டுடுங்க. நெக்ஸ்ட்டு இது கூட நான் நெய் ஒரு ஸ்பூன் இதில் சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு அப்புறமா நல்லா கலரி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பேனை விட்டு சைட்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த கேசரியில் சைட்லலாம் நெய் வந்திருக்கும். அந்த டைமில் குட்டி குட்டியாக பபிள்ஸ் வரும் இந்த கேசரியில். அந்த டைமில் ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ கேசரி முடிஞ்சிடுச்சுங்க. பண்ணி முடிச்சிட்டோம். நம்ம லாஸ்ட்டில் கொஞ்சோண்டு ஏலக்காய் தூள் நான் ஆட் பண்ணிக்கிறேன் இதில். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலரி விட்டுருக்கோம். விட்டுட்டு அப்புறமா பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் நல்லா இது கலரி விட்டுட்டே இருக்கணுங்க. இதை ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்கும் நம்ம கலரி விட்டுட்டே இருந்தால் தான் அடி பிடிக்காமல் வரும். ஸோ நம்ம இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கு. நான் இது பிளேட்டில் வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கேசரி பண்ணி முடிச்சாச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இது கல்யாணத்தில் கொடுப்பாங்க பாருங்கள், அதே டேஸ்ட்டு தான் இது வரும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.